Voice of Umair. Hi guys, this is Voice of Umair and I'm your Umair Nausha. Today we are here with our Honorable Minister Jeevan Thondaman. வணக்கம் ஜீவன் தொண்டமான் அவர்கள். வணக்கம். சுருக்கமாக ஜீவன் தொண்டமான் அவர்கள் யார் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? அரசியல்வாதி தானே சொல்ல முடியும். உங்களுடைய அரசியல் பின்புலம், எப்படி அரசியலை ஆரம்பித்தீர்கள் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக. நான் அரசியலுக்குள்ளார வர திட்டத்திலே இல்லை. ஆனால் நான் சட்டத்தரணி படிப்பை முடிச்சுட்டு இங்கே மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் ஐயாவுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்திருந்தேன். வரும்போது இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருந்துச்சு. ஆகவே என்னோட அரசியல் அடித்தளம் இளைஞர்கள் தான் சொல்ல முடியும். அப்படிதான் அது மூலியமாக தான் என்று. உங்களுடைய தந்தை அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு அரசியல் செய்தவர். நீங்களும் அரசியலுக்குள் நுழைந்தது அவர்களோடு சேர்ந்து. ஆனால் இப்பொழுது நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சார்பாக இருக்கின்றீர்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் அவர்களோட இணைய காரணம்? இல்லை, ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு பழமொழி, நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் அதான் உண்மை. ஆனால் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை மறைந்த ஆறுமுக தொண்டமான் மஹிந்த ராஜபக்ஷோட இருந்தார் அப்படின்னு. ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சாகணும். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிதறடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்கள், 10 லட்சம் நபர்களை பற்றி பேசணும். 2 லட்சம் குடும்பங்கள். இவங்க இப்போ நுரேலியா மாவட்டத்தில் மட்டும்தான் அதிகமான அளவு வாழ்கிறாங்களே தவிர ஏனைய மாவட்டங்களில் அவங்க ஒரு சிறுபான்மையாக தான் வாழ்கிறாங்க. 7%, 10% அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, இல்லை ஆளுங்கட்சி, யார் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஈத்தோக்கா இருக்குது. அது காரணம்னா மக்களை பாதுகாக்க தான். ஏன்னா மக்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆகவே தான் வாக்களிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு பகுதியில் மலையக மக்கள் வெறுமனே 10% இருக்கும்போது, மலையக மக்கள் நுரையில மட்டும் இல்லையே, காலியில் இருக்காங்க, மாத்திரையில் இருக்காங்க, அனுராதபுரம், குருநாகல்னு ஏனைய மாவட்டங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா ஆளுங்கட்சியோட பயணிக்கிறது தான் ஒரு சரியான முடிவு. ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டதா என்கின்ற கேள்வி இன்னும் கேட்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. நிறைய பேர் வேணால் வாக்குகளுக்காண்டி சொல்ல முடியும், நான் ஒரு நாளில் தீர்வு கொடுக்குறேன், 48 மணி நேரத்தில் தீர்வு கொடுக்குறேன். அதெல்லாம் சுத்த போய். என்னோட அபிப்பிராயம், நான் அனுபவமே இல்லாமல் அரசியலுக்கு நான் இந்த அமைச்சு பதவியை எடுத்து, என்னோட துரதிருஷ்டம் கொரோனா தொற்று நோய் காலப்பகுதியில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அரசியல் நெருக்கடியிலையும் வேலை செஞ்சிட்ருக்க சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்படி இருக்கும்போது உண்மையான விஷயம் மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னா நம்மளுக்கு இந்த தற்காலிக தீர்வுகள் பின்னால் போகிறத நிப்பாட்டியாகும். இன்றைக்கி கூட மக்கள் சரி அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க, இல்லை அரசியல்வாதிகள்னால தான் நாங்கள் முன்னேறாமல் இருக்கோம்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே மலையக மக்களை தான் 1964 நாடு கடத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 2 லட்சம் நபர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு அடியில். இன்றைக்கி அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு இந்தியாவில் போய் பார்க்க சொல்லுங்கள். இல்லாட்டி சைனாவில் இருக்க தேயிலை தொழிலாளர்களை போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அங்கே இதை விட பல்வேறு கஷ்டங்கள் போயிட்டுருக்கு. அங்கே ஸ்கூலே கிடையாது. இங்கே மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா இருக்கும்போது ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ளார ஒரு ஸ்கூல் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நான் ஏற்றுக்கணும், ஸ்கூலுக்கு அபிவிருத்தி கட்டாயம் நடந்தாகணும். ஆனால் ஒரு விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கணும், அரசியல்வாதி மட்டும் மாறினா பத்தாது, மக்களும் மாறி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் 2 விஷயத்தை தானே அரசியல் தீர்வாக பேசிகிட்டு இருக்காங்க. 1 வீடு, 2 சம்பளம். வீடு திட்டமும் சரி, சம்பளமும் சரி, 2மே தற்காலிக விஷயங்கள் தானே, மாறிட்டே இருக்கும் தானே ஒவ்வொரு வருஷம். நிரந்தர தீர்வு என்பது என்ன? நிரந்தர தீர்வு வீடு திட்டத்துக்கு பதிலாக நம்ம காணி உரிமைக்கு பேசி ஆகணும். நாள் கூலி சம்பள முறைமை பதிலாக ஒரு மாற்று சம்பள முறைமையை நம்ம அதை நோக்கி பயணிக்கிறோம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உரிமம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. அதை குறித்து உங்களுடைய கருத்து, உண்மையில் வழங்கப்பட முடியுமா? உண்மையான இப்போ காணி உரிமை சம்பந்தமாக நீங்கள் வழங்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் 1047 காணி உறுதி பத்திரத்தை ஏற்கனவே தயார் செஞ்சு வழங்கிட்டோம். என்னன்னா தேர்தல் சட்டம் இருக்கிறனால எங்களால் அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியல, காமிக்க முடியல. அது மக்கள் இதை பார்க்குற மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு சட்டம் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் தகவல் அறிஞ்சிக்கலாம். நாங்கள் கொடுத்துருக்கோமா, நான் சொல்கிறது உண்மையா இல்லாட்டி தேர்தல் நாடகமாக. ஸோ அது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு? இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், காணி மலையக மக்களுக்கு வாங்குறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், 2020 நாங்கள் வந்த பிற்பாடு தான் காணி உரிமை அதிகமான அளவு பேசப்பட்டுச்சு. இப்போ பேசப்பட்டிருந்தா கூட கடந்த ஜனாதிபதி அந்த
இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட கடந்த வரவு செலவு திட்டத்தின் உரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாரு மலையக மக்களுக்கு இந்த காணி உரிமை சம்பந்தமா. ஆனால் ஏனைய மாவட்டங்களில் அந்த உரிமை திட்டத்துக்கு அடியில் காணி வழங்க முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே. ஆனால் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்கு காரணம் ஏன்னா மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தோட பிரஜைகளாக இருக்காங்க. அவங்கள வந்து இலங்கை பிரஜையை ஆக்கி ஆகணும். அதனால தான் ஜனாதிபதி கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்லும் போது ஜனாதிபதி சொன்னார், நான் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறேன், மலையக மக்கள் வாழும் இடங்களில் வந்து அரசாங்கம் பாரம் எடுத்துக்கணும். அதுக்கான தானே நாங்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து எதிர்த்தரப்பில் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, அவர் வந்து வீடை கட்டி காணி உறுதி பத்திரத்தை கொடுத்தப்புறம் தான் அதை கிராமமாக அங்கீகரிக்க முடியுமே தவிர இப்போ எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு. அவங்க விஷயம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது வீட்டுரிமையை பற்றி. சரி, அப்படி பார்த்தா நீங்கள் அவங்க காலப்பகுதியில் 2015 19 காலப்பகுதியில் கட்டின கிராமங்கள் உருவாக்கின கிராமங்கள் போய் பாருங்களேன். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் கிராமங்கள் உருவாக்கணும்னு. ஒரு தோட்டத்தில் 100 குடும்பம் இருக்கும். 100 குடும்பத்தில் 25 குடும்பத்துக்கு வீடு கொடுக்குறாங்க, 75க்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அது எப்படி கிராமமாக மாறும்? ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு தோட்டத்தில் 100 குடும்பங்கள் இருந்தால் அந்த 100 குடும்பங்களுக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தேவை. அந்த 100 குடும்பங்களுக்குமே அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேவை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். இந்த லைன் அறைகள் மட்டும் இல்லாமல் இவங்க லைன் அறையை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜனாதிபதி தெளிவாக சொல்லியிருக்காரு, லைன் அறைகளும் சரி, அங்கே இருக்கிற கோயிலும் சரி, அங்கே இருக்கிற புனித ஸ்தலமாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்க பாடசாலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு அடியில் கொண்டு வர போகிறாங்க. அதான் இறுதி தீர்வு எங்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து கடைசியில் இலங்கை பிரச்சனைகள், அவங்க பெருந்தோட்ட பிரச்சனைகள் கிடையாது. நீங்கள் சொன்னதை போல மலையக மக்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இலங்கையில் இருக்கின்றார்கள். குறைவான மற்றவர்களோடு சமப்படுத்தி பார்க்கின்ற பொழுது குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல அரசியல் கட்சிகள் இன்று பல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஏன் இன்னும் சரியான முறையில் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை? அரசியல்வாதிகள் அவர்களை வைத்து அவர்களுடைய அரசியல் செய்கின்றார்கள் என்கின்ற பெரும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை குறித்து உங்களுடைய கருத்து? மலையக மக்கள் மேல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அக்கறை இருக்கு. உண்மையா? உண்மைதானே? கண்டிப்பா. சரி, ஏன் நாக்காளியில் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க, என்னென்ன முடிவுகள் எடுப்பீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தால் என்னிடம் கேட்டார், அவருடைய பிரச்சனைகளை உண்மையிலே சம்பளம் அதாவது வழங்கப்பட்டு விட்டதா என்கிற ஒரு கேள்வி. அதே போன்று அவர்களுடைய வீடுகள் வழங்கப்பட்டு விட்டதா? இல்ல உண்மையிலே கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் பதறாதீங்க. ஏன் பதறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட நிதானமா கேட்கறேன். சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க திருப்பியும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் என்கிட்ட பேசுறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க அமைச்சர், என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து தீர்க்கப்பட்டதான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நான் கேட்கல. முடிவு எடுக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. என்ன முடிவு எடுக்க முடியும் சொல்லுங்க. அமைச்சராக நீங்கள் பதில் தர வேண்டிய இடத்திலே நான் அதற்காக பதில் தர முடியாத. ஏன்னா அதான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். ஏன்னா நான் உங்களுடைய பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் இது வரைக்கும் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? சம்பளம் வந்து தற்காலிக பிரச்சனை, சரியா? அது ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டு இருக்கும். 2020 நான் என் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், 1000 ரூபா நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. நான் அப்போவே சொன்னேன், 2 வருஷத்தில் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது 1000 ரூபா வந்து 300 ரூபா மாதிரி தெரியும்னு நான் அப்போயே சொல்லியிருக்கேன். ஆதாரமும் இருக்குது. நான் என்னோட நிலப்பாட்டை யாருக்காட்டையும் மாற்றிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை அது அமைச்சராக நீங்கள் தான் எனக்கு வந்து தீர்வு கொடுக்கணும்னு. சம்பளம் சம்மந்தமாக யார் உங்களுக்கு பதில் சொல்லணும்? தொழில் அமைச்சர் சொல்லி ஆகணும். உண்மையா இல்லையா? சரியா? 2வது விஷயம், நான் வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு பொதுச் செயலாளராக உங்களுக்கு வேணால் பதில் சொல்ல முடியுமே தவிர தொழில் அமைச்சரை என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சங்க தலைவராக நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நாள் கூலி முறைமையினால தான் மக்கள் வறுமையில் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு மாற்று முறைக்கு வந்தாகணும். அந்த மாற்று முறையை அரசாங்கம் கட்டாயம் எடுத்தாகணும். ஆனால் அந்த மாற்று முறை வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபேர் அண்ட் டீசென்ட் வேஜ் கட்டாயம் கிடைச்சாகணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு படித்தவர், நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், கடந்த தடவை 1700 ரூபா சம்பளம் வரும்போது இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. யார் வந்து கோர்ட்ஸுக்கு போயிருந்தா? கம்பெனி தானே போயிருந்தாங்க. சரி, இன்னைக்கு கம்பெனியோட ஆதரவோடு தானே 1700 ரூபா வாங்கியிருக்கோம். கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதான் நான் சொல்கிறேன், மீடியாவில் நீங்கள் இருக்கும்போது ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. தசை திருப்புறது தப்பு தாங்க. 2வது விஷயம் நான் சொல்கிறேன், வீடு திட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நான் திருப்பியும் கேட்குறேன், இந்த நம்ம இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 14,000 வீடுகள் கொடுத்துருக்காங்க. அதை குறித்து ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன். மலைய மக்களோட மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ இலங்கையில் ரொம்ப குறைவான அளவில் இருக்கிற ஒரு மற்றவர்களை காட்டிலும் அவர்கள். சரி, அதான் கேட்குறேன், அந்த எண்ணிக்கை எவ்வளோ?
இன்னைக்கு நீங்க தான் சொல்லணும். இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் தானே சொன்னீங்க எண்ணிக்கை உண்மையில எனக்கு எண்ணிக்கை தெரியாது தெரியாது. தானே. காணும். அதான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆமா, இப்போ ஆமா. விஷயம் தெரிஞ்ச என்கிட்ட நீங்கள் வந்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் கேள்வியை சரியான முறையில் கேட்டால் நானும் பதில் சரியான முறையில் சொல்லுவேன். கண்டிப்பா. மற்ற அரசியல்வாதி மாதிரி என்கிட்ட வந்து பேசுவாங்க. மலையக மக்களோட எண்ணிக்கை, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த காணொலி ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன் 10 லட்சம். சரியா? கண்டிப்பா. இப்போ 10 லட்சம் எண்ணிக்கை இருக்குது. அதில் வந்து எத்தனை பேர் தோட்ட தொழிலாளர்கள்? 1,15,000. 1,15,000 தோட்ட தொழிலாளர்கள்னா பாக்கி 8 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க? வேறு வேறு வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தனியார் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ளார கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நான் வந்து திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். வெறுமனே இந்த சலுகை அரசியல், உங்களுக்கு நீங்கள் என் கட்சிக்கு வந்தால் 10 வீடு, நீங்கள் அந்த கட்சியிலேருந்து 10 பேரை கழட்டிட்டு வந்தால் அவங்க முழு லயத்துக்கு தகரும். சலுகை அரசியல், இந்த லஞ்ச அரசியல். ஆமாம், 2015 19 என்ன ஆச்சு? ஆதாரப்பூர்வமாக இருக்குதானே? யார் அந்த அரசியல்வாதி? ஏங்க அமைச்சராக யார் பொறுப்பில் இருந்தா? நீங்கள் பாருங்கள், நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2015 2019 நான் வந்து இதை வந்து பாராளுமன்றத்தில் என் பாதுகாப்புக்கு பின்னால் நான் பேசலையே. நான் மீடியாவில் தானே சொல்கிறேன். நான் தவறாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா, நான் பொய் பேசியிருந்தா கட்டாயம் மான நஷ்ட வழக்கு போடலாம். ஆனால் மக்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, எனக்கும் தெரிஞ்ச உண்மை, இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்த முன்னாள் அமைச்சரும் அவரோட சகாக்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, 2015 2019 கட்சி ரீதியாக தான் வீடுகள் வழங்கப்பட்டுச்சு. நான் வந்தப்புறம் தான் ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டாந்தோம். அந்த சிஸ்டமுக்கு அடியில் யார் யாருக்கு வீடு இல்லையோ அவங்களுக்கு முதல்ல வீடு கிடைக்கும். பெண்கள் தலைமைத்துவம் வாய்ந்த வீடுகளுக்கு குடும்பங்களுக்கு வீடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு சுயநலமான ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளருது. அது என்ன பண்ணுது? அந்த குழந்தை வந்து அந்த தோட்ட தொழிலாளருக்கு வீடு இலவசமாக கிடைக்குது. ஆனால் அதே தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த டீச்சருக்கு வீடு கிடைக்குது. அது ஒரு தவறான அபிப்பிராயத்தை நம்மளே உருவாக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும் வீடு இல்லை, தோட்டத்தில் பிறந்தா வீடு. ஆமாம், வீடு திட்டம் தாமதமாச்சு, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சால் சரியான முறையில் செஞ்சாகணும். அரைகுறைன்னு செஞ்சுட்டு கட்சியில் சமூகத்தை வளர்க்க விட முடியாது. 3வது விஷயம் நான் உங்கள்கிட்ட ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 10 லட்சம் நபர்கள் உள்ள சமூகத்தில் 1,15,000 தான் தோட்ட தொழிலாளர்கள். பாக்கி 8 லட்சம் வந்து வேறு வேறு வேலையில் இருக்காங்க. இப்போ அவங்க வேறு வேறு வேலையில் ஈடுபடும் போது சரி, அவங்களோட பிரச்சனைகள் என்ன? அதுதான் நம்ம பேசி ஆகணும். அதான் நிரந்தர தீர்வுகள்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு வந்து கட்டாயம் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாகணும். சுகாதாரத்துக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாகணும். ஆனால் அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு வருஷத்துக்கு 3,000 மில்லியன். 3,000 மில்லியனில் 500 மில்லியனை வச்சு மட்டும்தான் அபிவிருத்தி செய்ய முடியும். இன்றைக்கி ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டணும்னா 50 மில்லியன் வரும். 500 மில்லியன் வச்சு என்னால் 10 பில்டிங் கட்ட முடியும். மலையகத்தில் கிட்டத்தட்ட 864 ஸ்கூல் இருக்குது. எத்தனை பில்டிங் நான் கட்ட முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. வேலை செய்யணும்னு நோக்கம் இருக்குது. அதுக்காண்டி சூழலும் தேவை. அதனால தான் நான் வந்து இந்த நீர்வளங்கள் அமைச்சையை எடுத்தேன். நீர்வளங்கள் அமைச்சியில் ஒரு மாதத்துக்கு 3,000 மில்லியன் நஷ்டம். அது எப்படின்னா மலையக மக்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்துருக்க முழு நிதி ஒதுக்கீடு நீர்வளங்கள் துறையோட ஒரு மாதம் நஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஜனாதிபதி கிட்ட பேசி நான் சொன்னேன், நான் வந்து நீர்வளங்கள் துறையை சரியான முறையில் கட்டி எழுப்புறேன். ஒரு வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் மலையக மக்களுக்கு அபிவிருத்திக்கு கட்டாயம் காசு தேவை. குறிப்பாக கல்விக்கும் சுகாதாரத்துக்கும். நீங்கள் கேட்டீங்க நான் ஏன் ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு. ஏன்னா அவர் சொன்னது கட்டாயம் செய்வார். கடந்த வருஷம் நான் பாரோ எடுக்கும்போது 3,000 மில்லியன் நஷ்டம் அடைஞ்ச வாட்டர் போர்டு ஒரு மாதத்துக்கு. இந்த வருஷம் ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 6,200 மில்லியன் லாபத்தை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து என் இஷ்டத்துக்கு நான் வந்து தண்ணி ப்ரைஸை இறக்கவோ குறைக்கவோ முடியாது. நான் ஒரு வாட்டர் ப்ரைஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கேன். அந்த ஃபார்முலா மூலிமா 10% நாங்கள் வந்து குடிநீர் கட்டணத்தை குறைச்சிருக்கோம். ஸோ நான் ஒரு இலங்கையராகவும் என் வேலை செஞ்சுருக்கேன், ஒரு மலையக தமிழராகவும் என் வேலையை செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், இருக்கிறதுல 3 பெரிய பிரச்சனை வந்து 3 பிரச்சனை வந்து இந்த சம்பளம், வீடு, இந்த அபிவிருத்தி, இந்த 3 தானே சொல்கிறோம். ஆனால் இந்த 3மே உண்மைக்கு தற்காலிக பிரச்சனைகள் தான். சரியா? இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது தானே, 10 லட்சம் நபர்கள் இருக்காங்க, 2 லட்சம் குடும்பங்கள். நம்மள்ட்ட 14,000 வீடுகள் தான் இருக்குது. நீங்கள் எப்படி 2 லட்சம் குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பீங்க? அதனால தான் காணி உரிமை சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். அமைச்சர் அவர்களே, மீண்டும் ஒரு கேள்வி. மலையக மக்களுடைய கல்விக்காக வேண்டி ஏதேனும் புதிதான திட்டங்கள் உங்களிடம் இருக்குது? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மலையகத்தில் இருக்க பெரிய பிரச்சனை வந்து சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ என்ன யோசிச்சோம், இப்போ ஏஐயும் இருக்குது, இப்போ சாஃப்ட்வேர்ஸும் டெவலப்ட் ஆகிட்டே இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சர்வதேச ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து நிறைய விடயங்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து இந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பற்றாக்குறைய ஒரு நிவர்த்தி தீர்வு செய்யும். பார்க்குறதுக்கு கட்டாயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முதல் கட்டமாக இந்திய அரசாங்கம் மூலியமாக ஒரு 60 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி மூலியமாக எங்களுக்கு 2000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு அபிவிருத்திக்கு. ஸோ அந்த 2000 மில்லியனில் கிட்டத்தட்ட 1200 மில்லியன் வந்து ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். கோயில் அதெல்லாம் பாருங்கள், மக்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் வந்து மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தோட்டத்தில் ஒரு பாடசாலை மோசமான நிலைமையில் இருக்கும். அது அவங்க கணக்கு தெரியாது. இதை வந்து நான் சொல்கிறது நிறைய பேர் வேணால் விமர்சிக்கலாம், என்ன இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு. உண்மை இதுதான். கல்விக்கு முதல் நம்ம வந்து கல்விக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறோம், கோயிலுக்கு முதலிடம் கொடுக்குறோம். அதான் எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு நம்ம உதவி செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முன்னால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறது வந்து ஸ்கூல்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் தான். பட் இதே இது அந்த தலைமுறையில் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம முன்னால் போயாகணும்னா கட்டாயம் கல்விக்கு தான் முதலிடம் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம வந்து வாய்ப்புகளை தான் பார்க்குறோம். நம்ம வந்து யார்கிட்டையும் போய் ஏன்னா இலவசமாக இதை தாங்க அது தாங்கன்னு கை கட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக. அதேபோல் அமைச்சர் அவர்களே, சாரி ஒரு நிமிஷம். அதே மாதிரி கல்வி சம்மந்தமாக நாங்கள் வந்து அறிவெளிச்சின்னு ஒரு ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வந்து இந்திய அரசாங்கம் மூலியமாக நாங்கள் கோரிக்கை வச்சு இப்போ வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 19 டீச்சர்ஸ் ஆசிரியர்களை கொண்டாந்துருக்கோம் இந்தியாவிலேருந்து. அவங்க வந்து ஸ்டெம் எஜுகேஷனில் எக்ஸ்பர்ட்டான டீச்சர்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, இங்கிலீஷ், மேத்ஸ். அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மலையகத்தில் பல்வேறு சென்டரில் மெயினாக ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், சபரகமுவா மாகாணம் இந்த பகுதிகளில் சென்டர்ஸில் வந்து ட்ரெயினர் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. திங்கள்லேருந்து வியாழக்கிழமை கிட்டத்தட்ட 2250 டீச்சர்ஸுக்கு இலவச ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து மெயினாக அந்த விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஸ்டெம் எஜுகேஷனில். அதே போன்ற அமைச்சர் அவர்களே, உங்களுடைய வீட்டு திட்டம் இந்தியாவோடு இணைந்த ஒரு திட்டம் செய்திருந்தீர்கள். அண்மையிலே நான் நினைக்கிறேன் அதனுடைய வேலை திட்டங்களையும் அதை குறித்து சொல்லுங்கள். இந்திய அரசாங்கம் மூலிமா வந்த வீடு திட்டம் வந்து 2014 எனக்கு ஞாபகம் மறைந்த தலைவர் ஆறுமுக தொட்டமனை வந்து 2013 ஆரம்ப கட்டத்தில் இந்த வீடு திட்டத்தை பற்றி கேட்டிருந்தார். அப்போ இந்திய அரசாங்கம் அதுக்கு இணக்கப்பாடு தெரிவித்து கடைசியில் 27 தடவை கலந்துரையாடினாங்க இது சம்மந்தமாக. ஆட்சி மாற்றம் நடந்தோடனே முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் வந்து அந்த வீடு திட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 699 வீடுகளை கட்டி முடித்து மக்கள் கையில் ஒப்படைச்சார். ஆனால் அந்த 699 வீடுகள் ஒப்படைச்சது மட்டும் இல்லாமல் 2000 சொச்சம் கட்டிடங்களை கட்டியிருந்தார். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு முழு வீடுனா நீர் வசதி, மின்சார வசதி, வீதி வசதி இருந்தால் தான் முழு வீடு. ஆனால் அந்த வகையில் பார்த்தா 699 வீடுகள் மக்கள் பாவனைக்கு ஒப்படைச்சிருந்தார். அப்புறம் நாங்கள் 2020 வந்தோன்னே அந்த அறகுறையாக இருந்த 2000 சொச்சம் வீடுகளையும் முடித்து நான் நினைக்கிறேன் கடந்த வருஷம் தான் கிட்டத்தட்ட 4000 வீடுகளையும் முடித்து மக்கள் பாவனைக்கு ஒப்படைச்சாச்சு. இப்போ 10,000 வீடுகளுக்காண்டி வேலை திட்டம் ஆரம்பித்தாச்சு. 1300 வீடுகள் ஆரம்ப கட்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ 2வது கட்டமாக 8700க்கு பயனாளிகள் தெரிவு செய்ய வேண்டிய வேலை திட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். அதே போன்று இந்திய அரசியலோடு உங்களுக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்மால் பார்க்க முடியதா இருக்கின்றது. அதை குறித்தும் சொல்லுங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அதே போன்று பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட வந்திருந்தார்கள். எவ்வாறான இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா அரசாங்கத்தோட அந்த உறவு என்றைக்குமே இருந்திருக்கு. அது இன்னைக்கு நேற்று இல்லை, அது இந்திய அரசாங்கத்தோடையும் இருந்திருக்கு. அதே மாதிரி பல்வேறு அமைப்புகள் அரசாங்கத்தோடையும் இருந்திருக்கு. ஏன்னா எங்களோட தொழிற்சங்க பலத்தினால. ஏன்னா அந்த காலத்துலேயும் நாங்கள் வந்து ஜெனீவாலேருந்து எல்லா இடத்துலையும் சமசம்பள போராட்டம் சம்மந்தமாக பல்வேறு நாடுகளோட உதவியை நாங்கள் கேட்டிருந்தோம். என்னோட அபிப்பிராயம் இந்திய அரசாங்கத்தின் உறவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ இலங்கையில் கூட நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. மக்களோட உணர்வை தூண்டி விடுறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் நம்மள்ட்ட வந்து வாங்க போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க. அது விஷயம் இல்லை. பாருங்கள், எல்லோரும் ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நாட்டில் ஜனத்தொகை 22 மில்லியன், 2,20,00,000 இருக்கும். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 மில்லியன் இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகத்திலே யங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்னா இந்தியா தான். உலகத்திலேயே ரொம்ப வயது குறைந்த அதே அளவில் ரொம்ப பெரிதான ஜனத்தொகைன்னா இந்தியா தான். அப்படின்னா கட்டாயம் அடுத்த 10 வருஷத்துக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா ஒரு அதிகமான உச்சத்தை தொடுன்னு தான் நானும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சும்மா இந்தியாவை பாருங்கள், 1947 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து
அவங்களுக்கு மொத்தமாக $953 பில்லியன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைச்சிருக்கு. அந்த $953 பில்லியன் $432 பில்லியன் கடந்த 10 வருஷத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் 1% எடுத்திருந்தா நம்ம நாடுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இல்லை இந்தியா வந்து நம்மளை என்ன வாங்க பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒதுக்கி 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 கடைசியில் நம்மளே போய் குழியில் விழுந்தோம். நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த வெளி விவகார கொள்கை அது வந்து ஒரு தீர்க்கமான கொள்கையாக இருக்கணும். நம்மளோட அடையாளம் இலங்கையர், அதை நம்ம யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு பொருளாதார ரீதியான பலமான ஒரு நாடு இருக்குன்னா அப்படியே நம்மளும் பார்க்கணும். அவங்க மூலியமாக நம்ம எவ்வளோ முன்னேற முடியும். இப்போ மலேசியா, சிங்கப்பூர் அதான் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயம். அதே போல அமைச்சர்களே, கச்சத்தீவுடைய பிரச்சனை இந்திய அரசியலிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் அதிக அளவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அதே குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இரு நாடுகளுக்குள்ளார ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தா அந்த ஒப்பந்தம் கட்டாயம் அமுல்ல இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமான ஒரு இலங்கை வட்டாரத்துக்குள்ள வர ஒரு தீவு. ஸோ அது சம்பந்தம். அதே போன்ற அமைச்சர்களே, எங்களுடைய இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா. அதே மாதிரி நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த 1904 இந்த நாடு கடத்தப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் ரெண்டுமே பொறுப்பெடுத்தாகணும் மலையக மக்களுக்காண்டி. ஸோ அதனால தான் நாங்கள் இந்திய அரசாங்கத்தோட என்றைக்குமே அந்த நெருக்கமான உறவு வச்சுருக்கோம். அந்த உறவுனால தான் இன்றைக்கி மலையக மக்களுக்கும் அதிகமான வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. அதேபோல் அமைச்சர் அவர்களே, முஸ்லிம்களுடைய உடல் ஜனாதாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரம் குறித்து நீங்கள் மன்னிப்பு கோரியிருந்தீர்கள் எங்களுடைய ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில். அதை குறித்து சொல்லுங்கள். அதை நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கேபினட் பேப்பரினூடாக கூட அதை குறித்து பேசியிருந்தீர்கள். அதை குறித்து பேசுங்க. இல்லை, இப்போ நீர்வளங்கள் அமைச்சு எடுத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நாங்கள் வந்து எனக்கு ஞாபகம், நீங்கள் போய் கொஞ்சம் செக் பண்ணியும் பார்க்கலாம். 2 சம்பவங்கள் நடந்துச்சு முன்னாள் அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அரசாங்கத்தில். அந்த 2 சம்பவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணோம். உண்மைக்கும் அங்கே முதல்ல ராஜினாமா பண்ண அமைச்சர் யாருன்னா அவங்க அரசாங்கத்தில் நான் தான். ஏன்னா அப்போ அமைச்சரவை அமைச்சர் இல்லை, ராஜாங்க அமைச்சர். ஆனால் அந்த 2 சம்பவங்கள் என்னென்னா, முதல் விஷயம் அந்த கெமிக்கல் உரத்தை நிப்பாட்டின விஷயம். கெமிக்கல் உரத்தை நிப்பாட்டும் போது எங்கள் கிட்ட கலந்துரையாடல ஒரு தொழிற்சங்கம் என்கிற ரீதியில், அமைச்சர் அதெல்லாம் 2வது கட்டம். ஒரு தொழிற்சங்கவாதி என்கிற ரீதியில் அவங்க கன்சல்டேஷன் நடத்தல, பப்ளிக்கோடையும் பேசல. அவரோட விஞ்ஞாபனத்தில் அவர் தெரிவிச்சிருந்த விஷயம் என்னன்னா, 10 வருஷ காலப்பகுதியில் நாங்கள் 50 வருஷம் கெமிக்கல் உரத்தை குறைப்போம். அது ஒரு நியாயமான கோரிக்கை. அதுக்கு நடக்கலாம். அதுதான் ஒரு வருஷத்துக்கு 5% குறைச்சிட்டே இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரே நாளில் நிப்பாட்டுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஆலோசனை யார் கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அது ஒன்று. 2வது விஷயம், இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நடந்த விஷயம் சம்மந்தமாக நாங்கள் எங்கள் கண்டனத்தை தெரிவித்தோம். அரசாங்கத்திலேருந்து மலையகத்தில் போராட்டமும் செஞ்சோம். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட அதை வந்து செவிசாய்க்கல. இப்போ அரசாங்கத்தில் ஒரு பங்காளி கட்சியாக இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தில் ஒத்துக்காமல் போகலாம், அது 2வது கட்டம். ஆனால் உட்காந்து பேசி ஆகணும். ஏன்னா மற்றவங்களோட கருத்துக்களை கேட்டாகணும். அது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் செய்யல. ஸோ அது செய்யாதனால தான் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணோம். ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சுவாதீனமாக இயங்கணும். அதுக்கப்புறம் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் ஆதரவு கொடுக்கும்போது நான் ஏன் இந்த நீர்வளங்கள் அமைச்சை கேட்டேன்னா, இந்த ஜனநாயக எரிப்பு சம்பந்தமாக அவங்க வந்து ஏன் அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில்னா, ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை அதாவது இந்த நிலநீர் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் கெட்டு போகுது. இந்த கொரோனானால நம்ம புதைக்கிற விக்டிம்ஸ் எல்லாருக்குமே இந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் இடம்பெறுது. ஸோ அதனால நாங்கள் இந்த அமைச்சியை பாரம் எடுத்து கிட்டத்தட்ட 8 மாதம் போச்சு. ஒரு தெளிவான ரிப்போர்ட் எடுத்து அவங்க ரிப்போர்ட் தவறுன்னு நிரூபிக்கிறது ரிசர்ச். ஆமாம். இப்போ நாங்கள் வேணும்னா உடனே இந்த ப்ராக்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா WHO கைட்லைன்லேயே இருக்குது, அப்படி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் இவங்களோட ரிப்போர்ட் வந்து சில ஆதாரங்கள் இது அதுன்னு என்னமோ எல்லாம் சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா புரட்டி பார்த்து அந்த முழுமையான ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்கான கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை எடுத்த அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்து நேராக அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பித்தோம். ஏன்னா அரசாங்கம் வந்து இது கட்டாயம் மன்னிப்பு சொல்லணும். ஆமாம். ஆனால் அப்படி சொல்லும்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, கௌரவ உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்லியிருந்தார், இல்லை இது வந்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், மன்னிக்கணும், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இல்லை, முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அவர் சொல்லியிருந்தார், இல்லை இது வந்து ஒரு நாடகம். இது என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நான் வேலை செய்ய முடியும். தேர்தல் அறிவிக்கும் போது நான் இந்த
வேலையை முன்னெடுக்கல. இதை முன்கூட்டியே தான் நாங்கள் வந்து கட்டாயம் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் வந்து நான் வந்து லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனில் அங்கே இருக்க பாராளுமன்றத்தில் நான் சில உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது அங்கே இருக்க இலங்கை வாழ் சாரி இங்கிலாந்து வாழ் இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து, எங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறனால நடந்ததை அழிக்க முடியாது. கண்டிப்பா. ஆனால் அந்த அங்கீகாரம் கட்டாயம் முக்கியம். அப்போ தான் நானும் யோசித்தேன், அந்த அங்கீகாரம் இருந்துச்சுன்னா கட்டாயம் யார் யார் இந்த முடிவுக்கு பின்னணியாக இருக்காங்களோ அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்ட முடியும். ஏன்னா இப்போ ஜனாதிபதி அவர்களை இப்போ மன்னிப்பு கேட்க வச்சனால அரசாங்கம் ஒத்துக்கிடுச்சு தானே இது நடந்தது தவறுன்னு. இப்போ ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை செஞ்ச சில நபர்கள் இருப்பாங்க தானே. இப்போ நாங்கள் பொதுமக்கள் கிட்டையும் இப்போ சில நான் கவனித்தேன், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சொன்னார், இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ஒரு அரசாங்கமாக அங்கீகரிச்சாச்சு இது தவறுன்னு. இப்போ ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொது மனிதன் அவங்களால இப்போ நடவடிக்கை எடுக்க முடியும். கோர்ட்ஸுக்கு போன வேலை முடிஞ்சுதானே. அரசாங்கம் வந்து இப்படி தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதியால் நடத்தப்பட்ட விஷயம். இதுக்கு காரணமாக இருந்தால் யார் அந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் உட்பட நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு எஃப்ஆர் பெட்டிஷன் கூட போகலாம். ஏன் அமைச்சர்களே, உங்கள் சார்பாக ஏதாவது வழக்குகள் தாக்கல் செய்ய முடியும்? இல்லை, இப்போ நான் உங்கள்ட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், என் சார்பாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் தானே, இந்த பெரியல்னால, இந்த ஃபோர்ஸ்ட் கிரிமேஷன்னால இஸ்லாமியர்கள் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்த சில ஆமாம், நான் ஒரு பெரிய தொகை ஆக்சுவலாக அதுக்குள்ளேயும் இருக்குன்னு மாற்று சமூகத்தில் இருக்க நபர்கள் கூட அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கேயும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முன் வர வேண்டும். முஸ்லீம் அரசியல்வாதிகள் யாராவது உங்களிடம் ரிக்வஸ்ட் செய்துதான் இவ்வாறான ரிசர்ச்சை செய்தீர்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இல்லாவிட்டால் நீங்களே நினைத்து அதை செய்தீர்களா? இல்லை, இதில் வந்து ரீசர்ச் பண்ணாங்க. இல்லை, இதில் வந்து பாருங்கள், இதான் நம்மளோட பிரச்சனை. நம்ம வந்து இந்த நாட்டில் எப்போவுமே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தமிழரா, ஒரு சிங்களரா, ஒரு முஸ்லீமா, இப்போ அப்படி இருக்கும்போது நாடு எப்படி முன்னேறும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எல்லாம் ஒரு இலங்கையராக யோசிக்கணும். ஆனால் இலங்கையராக யோசிக்கிற தருணத்தில் நம்மளோட அடையாளத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. அதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அது ஒரு மெலிவான கோடு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இலங்கையர். ஆனால் இது வரைக்கும் மலையக மக்களுக்கு நடந்த அநீதிகளை நான் மறக்க முடியாது. அதுக்கு கட்டாயம் ஒரு பதில் வந்தாகணும். அந்த பதில் வரணும்னா நிரந்தர தீர்வுகள் தேவை. இப்போ இந்த இஸ்லாமிய விஷயத்தில் கூட நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஏன்னா லண்டனுக்கு போகும்போது அங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேரோட கலந்துரையாடினேன். அதே மாதிரி அங்கே இருக்க இலங்கையிலேருந்து அங்கே போயிருக்க சிங்கள சமூகமாக இருக்கட்டும், முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், 3 பேர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன். 3 கூட்டங்கள்கிட்டையும் பேசும்போது அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த அபிப்பிராயம் வந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்க சிங்கள சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களோட நாடு, எங்களுக்கு வந்து ஒரு ஊழலற்ற நாடாக எங்களுக்கு வேணும். கட்டாயம் அது சம்மந்தமாக என்னென்ன அட்வான்சஸ் இருக்கோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முக்கியமாக சொன்ன விஷயம் இதுதான். என்னென்னா, இப்படி ஒரு அநியாயம் எங்களுக்கு நடந்திருக்கு, அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல, அங்கீகாரமும் கிடைக்கல, எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆரம்ப கட்டம் தானே. அதே மாதிரி அங்கே இருக்க தமிழர்கள் கிட்ட பேசும்போது அங்கே வந்து ஈழத்தமிழர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி மலையகத்திலேருந்து போயிருந்த தமிழர்களும் இருந்தாங்க. ஈழத்தமிழர்கள் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஜனாதிபதி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்றைக்கும் பேசியிருக்காரு. ஆனால் வடக்கு கிழக்கு சம்மந்தமாக ஒரு தீர்வு எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அப்போ நானும் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திட்டு வந்தேன். எல்லாருக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம், இவர் வந்து இவ்வளோ காலம் தேர்தல் தோற்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சிருந்தோம். அது எல்லாரும் ஏற்றுக்கணும். ஆமாம், அது எல்லாரும் ஏற்றுக்கணும். அது வந்து யாரும் சொல்ல முடியாது, பொய்ன்னு மறக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, நிறைய தேர்தலில் அவர் நினச்சிருந்தா அவரும் சொல்லியிருக்கலாமே மற்றவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். ஆனால் அது அவர் அப்படி சொல்லலை. அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அது வந்து எந்த இடத்துலையும் நிராகரிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொன்ன விஷயம், இவ்வளோ காலம் அவர் வந்து ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லுமே, இந்த கொழும்பு மாவட்ட உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள், அவர் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லா இடத்துலையும், எல்லா மேடையிலையும், ஒவ்வொரு கலந்துரையாடலையும். தவறான விஷயம் இல்லை. அவர் எப்போவுமே சொல்கிற விஷயம் வந்து, நான் வந்து இவரோட இவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கேன், அதான் இவர் ஒன்றும் செய்யலையே.
அப்புறம் இப்போ செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நுவரெலியா மாவட்டத்தில் எல்லை பிரித்ததுக்கு இவருக்கு கிரெடிட் போக மாட்டேங்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த அரசாங்கத்தில் கௌரவ திகாம்பரம் அவர்கள் வந்து தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர், கௌரவ மனோகணேசன் அவர்கள் வந்து தேசிய ஒற்றுமை ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர். அவங்க 2 பேருக்கும் அதிகாரம் கிடையாது எல்லை நிர்ணயிக்கிறதுக்கு. சரி, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? ஹோம் அஃபேர்ஸ், உள்ளூராட்சி, அந்த அந்த அமைச்சு பொறுப்பு. அந்த அமைச்சு யார்கிட்ட வளமையாக இருக்கும்? பிரதமர் கிட்ட இருக்கும். யார் பிரதமர் கடந்த அரசாங்கத்தில்? இவர் தானே தற்போதைய ஜனாதிபதி. ரணில் விக்ரமசிங்க. ஆமாம், இது என்னன்னா கடந்த அரசாங்கத்தில் மலையக மக்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இவங்க இந்த கட்சி ரீதியாக இவங்க பண்ணியிருக்காங்க. நடந்த துரோகம் கெட்டது எல்லாமே ரணில் விக்ரமசிங்க. அது எப்படி? தலைமத்துவம்னா எல்லாமே ஒன்றா தானே பொறுப்பெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே ஒரு விஷயம், இவ்வளோ காலம் 45 வருஷமாக யாராச்சும் அவரோட அரசியலில் பயணிச்சிருந்தா கூட நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். 45 வருஷமாக அவரை பிரதமராக தான் பார்த்துருக்காங்க, பிரதமரோட தான் வேலை செஞ்சுருக்காங்க. நான் தானே அவரோட ஜனாதிபதியாக வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் தானே சீனியர் அந்த விஷயத்தில். கரெக்டு தானே? அவ்வளோதானே விஷயம். அதே போன்று அமைச்சர் அவர்களே, அதை குறித்து பேச முடியுமா என்று தெரியாது. நீங்கள் அத்துமீறி நுழைந்ததாக உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நான் எங்க அத்துமீறி நுழைஞ்சேன்? அதை குறித்து சொல்லுங்கள். உண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுன்னு யார் சொன்னா? உண்மையில் அதை குறித்து அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா? அதை குறித்து என்ன இல்ல, அது சம்பந்தமாக நான் பேச முடியுமா என்று தெரியாது. இல்ல, அது வந்து இப்ப கோர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஆனா அது சம்பந்தமா ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஒன்றும் ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டு அப்புறம் ஏதோ பிரச்சனையில் போய் அத்துமீறி இந்த ஊழல்லாம் பிரச்சனைலாம் பண்ணல. நான் ஒன்றும் என்னை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு நான் எந்த பிரச்சனையும் போய் பண்ணல. அங்கே மக்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. நான் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து செவிசாய்க்கல. அதே நேரத்தில் அவங்க வந்து உள்ளார பண்ண அத்தனை அக்கிரமங்களும் அப்போதான் வெளியே தெரிய வந்துச்சு. ஆகவே அதனால நாங்கள் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்க வந்துச்சு. ஆனால் யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் நடக்கலை, எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சேதாரமும் நடக்கலை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் வந்து மக்களுக்காண்டி தான் ரோட்டுக்கு இறங்கணுமே தவிர சுயநலத்துக்காண்டி இறங்கணும். அமைச்சர் அவர்களே, இறுதியாக எங்களுடைய வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்த நாடு இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தலைமத்துவம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த தலைமத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறது யார்? வாக்காளர்கள். வாக்களிக்கும் போது மக்கள் ஒரு விஷயம் சிந்திச்சாகணும். 75 வருஷமா உணர்வை வச்சு தான் மக்கள் வாக்களிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஒரு நபரோட கொள்கை என்ன, பொருளாதார சம்மந்தமாக ஒரு திட்டம் என்ன, சுற்றுலா சம்மந்தமாக ஒரு திட்டம் என்ன, விவசாயம் சம்மந்தமாக ஒரு திட்டம் என்னன்னு யாருமே உண்மைக்கு சிந்திச்சு வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னா, உங்கள் முகத்துக்கு நேராக வந்து ஒரு மனுஷன் ஒரு இனிப்பான பொய்யை சொல்லுவான், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிப்பீங்க. கசப்பான உண்மையை சொல்கிறோன்னு நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அது தப்பு. உண்மைக்கும் இப்போ இருக்கிற நிலைமையில் அடுத்த 5 வருஷம் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் மட்டும்தான், இது நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், நான் வந்து எந்த காரணத்தினாலும் என் அபிப்பிராயம் இது புள்ளி விவரம். நாட்டின் ஜனாதிபதி தொடர்ச்சியாக இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி வேலை திட்டங்களை கொண்டு வந்தால் தான் 2025 விலைவாசிகளை குறைக்க முடியுது. நான் தேர்தல்னால சொல்ல, உலக வங்கியோட ஆவணத்தை எடுத்து பார்த்தா கூட தெரியும், 2027 கிட்டத்தட்ட 3.7% உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி 2025 பொருட்களின் விலைகளும் குறைக்கிறதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி நான் நியூஸை பார்த்தேன், ஜனாதிபதி அவர்கள் வந்து IMF கிட்டையும் பேசி அந்த பேயி டேக்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் பேசியிருக்காரு. ஸோ மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இந்த தேர்தல் வந்து எனக்கு இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை செலவு சரியா பிழையா அதுக்காண்டி இருக்க தேர்தல் கிடையாது. இன்றைக்கி இருக்க தேர்தல் வந்து 5 வருஷம் கழித்து நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணுமா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். அதை வந்து ஒரு நல்ல மக்கள்கிட்ட அரசியல்வாதிகள் கொண்டு போகிறது என்ன, எதிர்த்தரப்பில் இவர் வந்து என்ன தவறான நபர்களை சேர்த்துக்கிறாரு கட்சிக்குள்ளார, தவறான கூட்டணியில் இருக்காரு. சரிங்க, நான் ஒன்று கேட்குறேன், இப்போ எதிர்கட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போட்டுவோட தவிசாளரை எடுத்திருக்காரு, அவர் நல்லவரா? அவர் வந்து போட்டோவில் இருக்க 4-5 எம்பியை கலட்டி அவர் எதிர்கட்சியில் வந்து உட்கார வச்சிருக்காரு. அது எப்படி எதிர்கட்சிக்கு வந்தோடனே எல்லாருமே புத்தரா மாறிடுவாங்க? எனக்கு புரியல, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அதனால தான் மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு சுயாதீனமான கேண்டிடேட், இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது மக்கள்கிட்ட ஜனாதிபதி நேரடியாக சொல்லியிருக்காரு, நீ எனக்கு முதல்ல வாக்களி, பொது தேர்தல் வரும்போது யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டியதான, வேலை முடிஞ்சு.
அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அரசியல் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கட்டாயம் இந்த 5 வருஷத்துக்குள்ள நாட்டை வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு போகணும்னு தான் நினைப்பாரு. நன்றி அமைச்சர் அவர்கள். நன்றி. Voice of